இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் கிறிஸ்துவின் சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்தின் தேவ ஊழியர்கள் அனைவரையும் வாழ்த்துவதோடு என்னை வானொலிக்கு நிகழ்ச்சிக்கு அறிமுகம் செய்து வைத்த ஊழியர் மரியதாஸ் சகோதரனுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அத்தோடு மகேந்திரன் ஐயா அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கிறேன். வார்த்தைக்கு செல்லும் முன்பதாக நாங்கள் சிறு ஜெபம் செய்து கடந்து செல்வோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி கேட்டா. துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஓகே, praise the Lord. தொடருங்க சிஸ்டர், தொடருங்க. ஓகே ஓகே ஓகே, நான் கால் அடிக்க. ஆத்துமாவே ஏன் கலங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு. ஆத்துமானி ஏன் தியங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு. உன் தேவன் என்றென்றும் கைவிடுவதில்லை, உன் இரட்சகர் என்றும் உன்னை மறப்பதில்லை. உன் தேவன் என்றென்றும் கைவிடுவதில்லை, உன் இரட்சகர் என்றும் உன்னை மறப்பதில்லை. மானானது நீரோடையை வாஞ்சித்து கதர்வது போ, மானானது நீரோடையை வாஞ்சித்து கதர்வது போல் என் ஆத்துமா தேவனையே வாஞ்சித்து கதருதே. என் ஆத்துமா தேவனையே வாஞ்சித்து கதருதே. ஆத்துமானியேன் கலங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு. ஆத்துமானியே தியங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு. எங்களை எப்பொழுதும் அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு தந்தரளியவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் பரிசுத்தாவின் உதவியோடு ஜெபிக்கிறேன். ஏசப்பா, கேட்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் ஒருமுகப்படுத்துங்க ஆண்டவரே. அடியாளை சிறுவைக்கு பின்னாக மறைத்து ஆண்டவரே, என்னுடைய வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் உமக்கு பிரீதியா இருக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதிங்க சுவாமி. இந்த நிகழ்ச்சியை ஆசீர்வதிங்கிற கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். நாம் ஏன் மனிதர்களாக தேவ சாயலாக படைக்கப்பட்டோம் என்பதன் கருத்து உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். நாம் பறவைகளை போல அல்ல, மிருகங்களை போல அல்ல, நாங்கள் தேவ சாயலாக மனிதனுடைய ரூபமாக படைக்கப்பட்டோம் என்று நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு உங்களிடத்திலே கேட்டால் நீங்கள் அநேக கேள்வி பதில்களை சொல்ல முடியும். தேவனுடைய வார்த்தையிலிருந்து நாம் ஒரு காரியத்தை பார்க்கலாம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார் என்று வார்த்தை கூறுகிறது. அப்ப நாங்கள் மனிதர்களாகி நாம் நற்கிரியைகளை செய்யும்படியாகத்தான்
அங்கே தேவன் நம்மளை தம்முடைய சாயலாக சிருஷ்டித்தார். ரோமர் 2:7 கூறுகிறது, சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமை தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தையிலே நாங்கள் விளக்கமாக அது கூறுகிறது, நம்மை நற்கிரியைகளுக்கு செய்யவே அவர் படைத்தார். அது மட்டுமல்ல, அந்த பலனாக நாங்கள் நித்திய ஜீவனையும் அவர் நமக்கு அளிக்கிறார் என்று கூட நாங்கள் பார்க்கலாம். நற்கிரியைகளை செய்த அநேகரை குறித்து நாங்கள் வேத வசனத்தில் பார்க்கலாம். நற்கிரியைகளை செய்தவர்கள் அநேகர் உண்டு. அதிலே நமக்கு தெரிந்த லூக்கா சுவிசேஷத்திலே பார்ப்போமானால், சகரியாவின் குடும்பம், அவர்கள் என்னவாம், கர்த்தரின் கற்பனைகளின் படியையும் நியமங்களின் படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் நடந்து கொண்டார்கள். பலன், அவர்கள் முதிர் வயதிலும் குமாரன் பெற்றுக் கொண்டார்கள். தங்களுடைய புத்திரன் யோவான் ஸ்நானகனை பெற்றார்கள். அவர்கள் தேவன் அவர்களை மறக்கவில்லை. பாருங்கள், அவர்கள் செய்த நன்மைகள், கற்பனையின் படியும் நியமங்களின் படியும் குற்றமற்றவர்களாய் நடந்ததன் பலனை தேவன் நினைவு கூர்ந்து அவருடைய ஜெபங்களுக்கு பதிலை கொடுத்தார். அடுத்ததாக நாங்க இத்தாலியா நூற்றுக்கு அதிபதியை பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகளிலே கொர்நேலியு தேவ பக்தி உள்ளவனும் அவர் வீட்டார் அனைவரோடு தேவனுக்கு பயந்தவனுமாய் ஜனங்களுக்கு மிகுந்த தான தர்மங்களை செய்தவன், எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினார். ஆகவே அவருடைய ஜெபத்தை கேட்டு தேவன் அங்கே அந்த இடத்திலே பேதுருவை அனுப்பி ரட்சிப்பை கட்டளையிட்டு பரிசுத்த ஆவியையும் அவர் பெற்றுக்கொண்டதை நாங்கள் பார்க்கலாம். ஆகவே இந்த காரியங்களை குறித்து நாங்கள் அநேகர் அறிந்திருக்கிறோம். இப்பொழுது நாங்கள் மிகவும் ஆண்டவர் கனப்படுத்திய ஒரு பெண்ணை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். நற்கிரியை செய்த ஒரு பெண், அவளை குறித்து நாங்கள் தியானிப்போம். மாற்கு 14:3-9 மட்டும் இந்த சம்பவத்தை நாங்கள் பார்க்கலாம். அவர் பெத்தானியாவில் குஷ்டரோகியாய் இருந்த சீமோன் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற நளதம் என்னும் உத்தம தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். அப்பொழுது சிலர் தங்களுக்குள்ளே விசனமடைந்து, இந்த தைலத்தை இப்படி வீணாய் செலவழிப்பானேன், இதை 300 பணத்துக்கு அதிகமான கிரயத்துக்கு விட்டு தரித்திரக்கு கொடுக்கலாமே என்று சொல்லி அவளை குறித்து முறுமுறுத்தார்கள். இயேசு அவளை நோக்கி, அவளை விட்டு விடுங்கள், ஏன் அவளை தொந்தரவு படுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியைகளை செய்திருக்கிறாள். தரித்திரர் எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள். உங்களுக்கு மனதுண்டாகும் போதெல்லாம் நீங்கள் அவர்களுக்கு நன்மை செய்யலாம். நானோ எப்போதும் உங்களிடத்தில் இரேன். இவள் தன்னால் இயன்றதை செய்தால் நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமாக என் சரீரத்திலே தைலம் பூச முந்திக் கொண்டாள். இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பாருங்கள், இந்த சம்பவத்தின் விசேஷம் என்ன? இந்த சம்பவத்திலே அவள் மரியாள் வெளியேற பெற்ற அவருடைய அன்பை அங்கே அவள் வெளிப்படுத்துகிறாள். தன்னுடைய அன்பை அவள் அங்க வெளிப்படுத்துகிறாள். அவளுடைய அன்பின் அடையாளமாக அவள் அங்கே பார்க்கிறோம், பரிமள தைலத்தை உடைத்து அந்த மனம் அந்த இடத்திலே வாசனை வீசும்படியாக அவள் அங்கே அதை தன்னை ஒப்பு கொடுத்து அந்த இடத்திலே அவள் செய்கிறது. அது ஒரு ஆராதனை போல தன்னுடைய தலைமயிரினாலே அங்கே அவள் துடைக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த வெளியேற பெற்ற ஆண்டவர் அவள் கண்டாள். அவருடைய அன்பை அவள் தன்னுடைய வாழ்க்கையிலே கண்டாள். அது மட்டுமல்ல, அவள் அவருக்கு அந்த இடத்திலே கனத்தையும் மகிமையும் ஆண்டவருக்கு செலுத்துவதை நாங்கள் பார்க்கிறோம். அங்கே இருந்த சீஷர்கள் கூட இருந்தார்கள். ஆனாலும் அவர்களுக்கு இந்த அடக்கம் செய்வதற்குரிய எண்ணமோ சிந்தனையோ அவருடைய மரண உயிர்த்தெழுதலை பற்றிய
காரியங்களோ அவர்கள் உணராமல் இருந்தார்கள். ஆனால் பாருங்கள், அந்த இடத்திலே அந்த மரியாள் இவர்களுக்கு முன்பதாக, எல்லோருக்கும் முன்பதாக அதை முன் அடையாளமாக அங்கே செய்கிறதை பார்க்கிறோம். இப்படித்தான் நாங்கள் நன்மையான காரியங்களை, கர்த்தருடைய ஊழியத்தையோ, கர்த்தருக்கென்று நாங்கள் நல்ல காரியங்களையோ, கர்த்தருடைய நாமத்திலே சுவிசேஷத்தை அறிவிக்கவோ அல்லது நன்மையான காரியங்களை நாம் செய்யும் போது இந்த சீசரை போல இவர்கள் ஏன் விதமாய் பணத்தை செலவழிக்கிறார்கள் என்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்றது போல அநேக காரியங்களை உலகத்தார் பேச முடியும். உலகம் அப்படித்தான். நாம் செய்யும் விலை மதிக்க முடியாத அந்த ஊழியத்திற மகிமை அவர்களுக்கு விளங்காது. அவர்களும் இந்த சீசரை போல இந்த காரியத்தை அவர்கள் தாறுமாறாக முறுமுறுத்து குறை கூறுவதை நாங்கள் பார்க்கலாம். எப்பொழுதும் ஊழியங்களை குறித்து மற்றவர்களுக்கு உலகத்தார் குறை கூறுவது, குற்றம் கண்டுபிடிப்பது, இவ்விதமான காரியங்கள் எல்லாம் அங்கே நாங்கள் அனுபவித்திருக்கிறோம். ஊழியம் செய்கிற ஒவ்வொருவருக்கும் அது தெரியும். உலகம் அப்படித்தான். நாம் செய்யும் விலை மதிக்க முடியாத அந்த ஊழியத்தின் மகிமை விளங்காதவர்கள் இப்படித்தான் காரியங்களை பேசுவார்கள். ஆகவே நாங்கள் அதை குறித்து தயங்க கூடாது. அங்கே பாருங்கள், அவள் அத்தனை சீஷர்கள் இருக்கும் மத்தியிலும் அந்த பெண் துணிவுடனே அவள் அர்ப்பணிப்போடு அந்த ஆராதனை அவள் செய்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதை தேவன் ஏற்றுக்கொண்டார். இயேசு கிறிஸ்து அங்கே பார்க்கிறோம், அந்த இடத்திலே அவளை தடுக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் அவர்கள் சொல்றார், என்னுடைய அடக்கத்துக்கு எத்தனமாக அவள் முந்திக் கொண்டாள், அவள் அடையாளமாக இதை செய்கிறாள் என்று அந்த அர்த்தத்தை புரிந்தவரால், அவளுடைய அர்ப்பணிப்பை அறிந்தவரால், அவளுடைய அன்பை புரிந்து கொண்டவரால் அவள் செய்கிற அந்த ஆராதனை அவர் ஏற்றுக்கொண்டவராக அங்கே அங்கீகரிக்கிறதை பார்க்கிறோம். அவள் நினைத்திருந்தால் அங்கே அவளுடைய சகோதரன் தான் லாசரு. அந்த லாசரு மரித்த வேளையில அது அவள் வைத்திருக்கலாமே சகோதரனுக்கு செலவழிக்க. ஆனா அவள் அப்படி செய்யவில்லை. அந்த லாசருவை அடக்கம் பண்ண அவள் அதை கொண்டு போய் பூசி இருக்கலாம், கொடுத்திருக்கலாம், அந்த தைலத்தை போட்டிருக்கலாம். ஆனால் அவள் இதை விசேஷமாக இதை ஆண்டவருக்கென்று அவளுடைய உள்ளத்திலே நிர்ணயம் பண்ணியிருந்தாள். அன்பானவர்களே, நாங்கள் கர்த்தரை நேசிக்கும் போது, கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும் போது விசேஷமான காரியங்களை நாங்கள் கர்த்தருக்கு செய்யும்படியா அந்த மரியாள விதமாய் அந்த இடத்திலே தன்னுடைய மகிமையான தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த தலைமையினாலே அவர் பாதங்களை துடைத்து அந்த இடத்திலே முத்தம் செய்து அவள் அங்கே செய்த அந்த ஆராதனை விசேஷமாய் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். விசேஷமாய் ஆண்டவர் அதிலே அன்பு கூர்ந்தார், முகந்தார். அவ்விதமாத்தான் நாங்கள் ஆண்டவருக்கு செய்கிற ஆராதனை, நாங்கள் ஆண்டவருக்கு செய்கிற துதி அன்போடு கூட அவருடைய சமூகத்திலே விசேஷமாய் எட்டும்படியாக நாங்கள் தேவனுக்கு ஆராதனை செய்ய வேண்டியதா இருக்கிறது. அங்கே பார்க்கிறோம், இயேசு தனக்கு மட்டுமல்ல உலகத்திலே அவள் செய்த அந்த காரியத்தை உலகம் அவளை பற்றி அறிய வேண்டும் என்று அங்கே இவர் செய்த காரியத்தை மற்றவர்களும் உணரும்படியாக அங்கே ஆண்டவர் கூறுகிறதை பார்க்கிறோம். இந்த ஒரே ஒரு இந்த ஸ்திரியினுடைய காரியத்தை மட்டும்தான் தேவன் அங்கே மென்ஷன் பண்ணி கூறுகிறார். பாருங்கள், இயேசு அவர்களை நோக்கி சொல்லுகிறார், இவள் தன்னால் இயன்றதை செய்தாள். நாம் அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமாக என் சரீரத்திலே தைலம் பூச முந்திக் கொண்டாள். ஒரு கூட இருந்து அவரோட வாழ்ந்த, அவருடைய சத்தியத்தை கேட்டு அவருடைய பிரசங்கத்தை கேட்ட சீஷர்கள் அல்ல, நண்பர்கள் அல்ல, அவருடைய உறவினர்கள் அல்ல, தன்னுடைய பாவங்களை மன்னித்த இயேசுவினிடத்திலே அன்பு கூர்ந்த இந்த பெண், இந்த சுவிசேஷம் பாருங்கள், அவள் இந்த அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமாக அவள் இதை முந்திக் கொண்டு செய்வதை பார்க்கிறோம். இப்படித்தான் நாங்கள் தேவனோடு உறவாடும் போது, தேவனிடத்திலே அன்பு செலுத்தும் போது எங்களுக்கும் இவ்விதமான விசேஷமாய் ஆண்டவருக்கு நாங்கள் எதையாவது செய்ய வேண்டும் என்று நன்மைகளை செய்யும்படியாக பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய உள்ளத்திலும் விதமான காரியங்களை போடுவார். அன்பானவர்களே, அவண்டவர் அங்கே கூறுகிறார், இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கெல்லாம் இவளை நினைப்பதற்காக இந்த இது சொல்லப்படும் என்று அங்கே கூறப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அடுத்ததாக நாங்கள் பார்க்கலாம், இங்கே இவர் அந்த இடத்திலே வரும்போது
முதலாவது இது ஒரு ஆருடைய குடும்பம் என்று உங்களுக்கு தெரிந்திருக்கும். இது மேரி மார்த்தாள் அவர்களுடைய குடும்பம். அங்கே பார்க்கிறோம், அவருடைய வீட்டுக்கு வரும்போது இந்த மரியாள் என்ன செய்கிறாள்? கர்த்தர் வீட்டிலே வரும்போது அவர் பாதத்திலே அமர்ந்து அங்கே அவள் வார்த்தையை தியானிக்கிறதை நாங்கள் பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து அங்கே அவருடைய வீட்டிலே சம்பாசிக்கிற நேரத்தில் எல்லாம் அங்கே லூக்கா 10:39 பார்க்கிறோம், அவருக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தால், அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். பாருங்கள், லிசன் பண்ற குணம் அவளுக்கு இருந்தது. கர்த்தருடைய வார்த்தையை நேசித்தாள். அதன் நிமித்தமாக அங்கே அவள் அவருடைய பாதத்தின் அருகே இருந்து கர்த்தருடைய வார்த்தையை அவள் கேட்டுக்கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அங்கே இயேசு கிறிஸ்து அவளை குறித்து ஒரு சாட்சி சொல்லுகிறார். தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அன்பானவர்களே, இவள் சாதாரணமான ஆராதனை செய்யவில்லை. இவள் கர்த்தருடைய பாதத்திலே இருந்து அவருடைய வார்த்தையை தியானிக்கிற ஒரு பெண்ணாக இருந்தாள். ஆகவேதான் அந்த அன்பு அவளுக்கு மேலிட்டு அன்று அந்த அடக்க ஆராதனைக்கு எத்தனமாக அவள் அங்கே செய்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, யோவான் 11:32 பார்க்கும் போது, லாசரு மரித்த வேளையிலே, அவருடைய சகோதரன் மரித்த வேளையிலே இயேசு இருந்த இடத்தில் மரியாள் 11ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம், அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்றாள். பணிந்து கொள்கிறாள். she is praying. பாருங்கள், அந்த இடத்திலே அவள் பாதத்திலே விழுந்து ஆண்டவரை அவள் பணிந்து கொள்ளுகிறாள். அடுத்ததாக பார்க்கிறோம், அவள் சாதாரண பெண் அல்ல, அவள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் என்று அவள் அறிந்து விசுவாசித்தாள். ஆகவேதான் அவள் அந்த இடத்திலே பணிந்து கொள்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அடுத்ததாக இந்த யோவான் 12:3ஆம் அதிகாரத்திலே களங்கம் இல்லாத நலம் என்னும் அந்த தைலத்தினாலே ஒரு ராத்தல் கொண்டு யோவான் சுவிசேஷத்திலே கூறப்பட்டிருக்கிறது, இயேசுவின் பாதத்தில் பூசி தன் தலைமயிரினால் அவருடைய பாதத்தை அவள் துடைத்தாள் என்று பார்க்கிறோம். உங்களுக்கு தெரியும், பெண்களுக்கு தலைமயிர் ஒரு மகிமையாக கொடுக்கப்பட்ட ஒரு காரியம். இந்த மகிமையை அவள் என்ன செய்கிறாள்? அங்கே தேவனுடைய பாதத்திலே அர்ப்பணிக்கிறதை பார்க்கிறோம். அன்பு கூறுகிறவர்களுக்கு வரையறவில்லை. அவள் அந்த அன்பின் காணிக்கையாக தன் தலைமயிரையே அவருடைய பாதத்திலே படைத்து அவள் ஆராதனை செய்கிறதை பார்க்கிறோம். அங்கே பாருங்கள், இந்த பெண் செய்யப்பட்ட இந்த சுவிசேஷம் உலகத்தில் இன்றும் கூட ஆண்டவர் சொன்னபடி பிரசங்கிக்கப்படுகிறதை நாங்கள் சாட்சியாக பார்க்கலாம். ஆகவே இவர்கள் நினைப்பதற்கும் அதிகமாக அங்கே சொல்லப்பட்டாள். அது மட்டுமல்ல, அவளுடைய குறித்து ஆண்டவர் அங்கே சாட்சி கொடுப்பதை பார்க்கிறோம். ஆகவே இவளுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்ப்போமானால், இயேசுவின் பாதத்தில் அமர்ந்திருந்து அவள் அங்கே வார்த்தையை கேட்ட பெண் அடுத்ததாக அவளுடைய பாதத்திலே விழுந்து அவள் ஒரு ஜபிக்கிற பெண்ணாக இருந்தாள். அடுத்தது அவள் அவருடைய பாதத்தை தன்னுடைய தலைமயிரினாலே துடைத்து அவர் ஆராதனை செய்கிற ஒரு பெண்ணாக காணப்பட்டாள். அன்பார்ந்தவர்களே, எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம். எவ்விதமாக நாங்கள் இந்த நாட்களிலே எங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய பாதத்திலே மரியாள் அமர்ந்திருந்தது போல நாங்கள் அங்கே அமர்ந்திருந்து அவருடைய வார்த்தையை தியானிக்கிறவர்களாக, கேட்கிறவர்களாக, எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணக்கூடிய அந்த ஜீவ வார்த்தைகளை ஆராய்ந்து படிக்கிறவர்களாக நாங்கள் இருப்போமானால், அங்கே அவரை ஆண்டவர் என்று சொல்லி, இயேசுவே ஆண்டவர் என்று அவருடைய பாதத்திலே விழுந்து மரியாள் ஜபித்தது போல நாங்கள் ஜபிக்க முடியும். அன்பானவர்களே, அவருடைய வார்த்தை எங்களுக்கு விசுவாசத்தை கட்டி எழுப்பும். அந்த விசுவாசத்தினாலே நாங்கள் பரிசுத்தாவின் உதவியோடு அவரிடத்திலே நாங்கள் எங்களுடைய வாஞ்சைகளையும் வேண்டுதல்களையும் விருப்பங்களையும் நாங்கள் கர்த்தரிடத்திலே சொல்லி ஜபிக்கலாம். அது மட்டுமல்ல, எவ்விதமாய் அந்த மரியாள் அந்த நளதம் என்னும் தைலத்தை உடைத்து அந்த இடத்திலே ஊற்றி கர்த்தருடைய சிரசில் இருந்து ஊற்றி அவரை அபிஷேகித்து ஆராதித்தாளோ அவ்வளமான
ஆராதனையை செய்வதன் மூலமாக நாங்கள் கர்த்தருடைய நாமத்தை மைமைப்படுத்த முடியும். அப்பொழுது கர்த்தர் எங்களை நோக்கி பார்ப்பார். கர்த்தர் நன்மை செய்கிறவர்களை ஒரு நாளும் அவர் தள்ளிவிடுவதில்லை. நாங்கள் அங்கே வாசித்தபடி நாங்கள் முதலாவதாக நாங்கள் வாசித்தோம், கர்த்தருடைய நன்மைகளை நாங்கள் சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு அவர் நித்திய ஜீவனை அளிப்பார். அது மட்டுமல்ல, எபேசியரிலே பார்த்தபடி நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாகவே அவைகளை ஆயத்தம் பண்ணி வைத்தார். இந்த மரியாள் என்ற இந்த பெண்ணுடைய இந்த வாழ்க்கையின் சம்பவம் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு நற்கிரியைகளை செய்யத்தக்கதாக எங்களுடைய இருதயத்திலே ஒரு வாஞ்சியும் விருப்பத்தையும் உண்டு பண்ணட்டும். விதமாய் நாங்கள் இவருடைய வாழ்க்கையின் சுவிசேஷம் எல்லா இடமும் கூறப்படுகிறபடி கர்த்தரும் எங்களை குறித்து சாட்சி சொல்லக்கூடியதாக பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வாராக. இந்த நாளிலே இந்த வார்த்தையை கேட்ட நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய பாதத்திலே ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நாங்களும் நற்கிரியை செய்கிறவர்களாக உம்முடைய பாதத்திலே எங்களை ஒப்புவிக்கிறோம். ஆண்டவரே, நாங்களும் கர்த்தாவே இயேசு கிறிஸ்துவின் பாதத்திலே அந்த மரியாள் எவ்விதமாய் காத்திருந்து வார்த்தையை பாதத்திலே கற்றுக்கொண்டாலோ அவனமாய் ஆண்டவரே அனுதினமும் கற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்யும் என்று உண்மையான இதயத்தோடு உத்தம இதயத்தோடு அவருடைய சமூகத்திலே நாங்கள் கேட்கும் போது பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு போதிப்பார். அவர் சொன்னார், உங்களை தனியே இருக்க விடேன், தேற்றரவாளனை அனுப்புவேன், தேற்றரவாளன் வந்து உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் வழி நடத்துவார் என்று யோவான் சுவிசேஷத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அவனமான பரிசுத்த ஆவியானவர் நாங்கள் வேத வசனங்களை கற்றுக்கொள்ளும் பொழுது அவர் எங்களுக்கு போதித்து அருள்வார். அந்த விசுவாசத்தினாலே இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் என்று எவ்விதமாய் அந்த மரியாள் அன்று பாதத்திலே விழுந்து ஆண்டவரை வணங்கி வேண்டிக் கொண்டாளோ ஜெபித்தாளோ அவ்வண்ணமாக எங்களுடைய இருதயமும் ஆண்டவருடைய சமூகத்திலே ஊற்றப்பட்டு அவருடைய பாதத்திலே நாங்களும் விழுந்து ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி, எங்களிடத்திலே ஆண்டவரே நீர் வந்தருளும், உங்களுடைய வாஞ்சைகள் விருப்பங்களை நிறைவேற்றத்தக்கதாக. அன்று அவள் பணிந்த போது லாசருவை எப்படி உயிரோடு பெற்று கொண்டாளோ ஆண்டவரே, அதே போல நாங்களும் உம்முடைய சமூகத்திலே ஜெபிக்கிறோம். மரித்து போயிருக்கிற எங்களுடைய வாழ்க்கையின் காரியங்கள், உங்களுடைய குடும்ப காரியங்கள், எங்களுடைய உறவினர்களுடைய காரியங்கள், அன்பானவருடைய காரியங்கள், எங்கள் சபை மக்களின் காரியங்களுக்காக மன்றாடுகிறோம் சுவாமி. உம்முடைய பாதத்திலே பணிந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அவைகள் உயிரடைவதாக, அன்று லாசரு உயிரடைந்தது போல உயிரடைவதாக என்று நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க முடியும். அது மட்டுமல்ல, அன்று மரியாள் தன்னுடைய தலைமயிரினாலே தன்னுடைய மகிமையாய் கொடுக்கப்பட்ட அந்த மயிரை கர்த்தருடைய பாதத்திலே தலைமயிரினாலே துடைத்து அவள் அபிஷேகம் செய்து எப்படி ஆண்டவரை மகிமைப்படுத்தினாளோ அவ்வண்ணமாக நாங்கள் அவரை ஆராதிக்க முடியும். ஆராதனை செய்கிற இடத்திலே ஆண்டவர் வந்திறங்குவார். அன்பானவர்களே, அவ்விதமாய் நாங்கள் ஆராதிக்கும் போது கர்த்தர் மத்தியிலே இறங்கி நன்மையான காரியங்களை செய்வார். எங்களுடைய உள்ளத்திலே அவர் பேசி நன்மையான காரியங்களை செய்யும்படியாக எவ்விதமாய் இந்த சுவிசேஷம் உலகம் எங்கும் அறிவிக்கப்படுகிறதோ, இன்றைக்கு எவ்விதமாய் இந்த மரியாள் எல்லா இடத்திலும் பேசப்படுகிறாளோ அவனமாய் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை குறித்து சாட்சி கொடுக்க முடியும். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த நாளிலே இந்த வார்த்தையை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக என்று ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு என்று ஒப்பு கொடுக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பார். நாங்கள் நன்மை செய்யும்படி நற்கிரியைகள் செய்யும்படியாக தேவன் எங்களை சிருஷ்டித்திருக்கிறார் என்பதை நாங்கள் மறந்து போகக்கூடாது. அன்பானவர்களே, எங்களுக்கு சமயம் வாய்க்காலும் வாய்க்காவிட்டாலும் சத்தியத்தை சொல்லுவது போல கர்த்தருடைய நன்மையான காரியங்களையும் எங்களுக்கு கர்த்தர் தருகிற தருணங்களிலே செல்ல நாங்கள் எங்கள் தீர்மானிப்போம், செய்யும்படியாக தீர்மானிப்போம். கர்த்தர் எங்களுடைய கையின் கிரியைகளையும் நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் ஆசீர்வதிப்பாராக.
அன்று கொர்நேலியு செய்த தான தர்மங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே எட்டிய போது எவ்விதமாய் அவனுக்கு ரட்சிப்பும் அந்த குடும்பத்துக்கு பரிசுத்தாவியின் அபிஷேகம் கிடைத்து ஜீவ புத்தகத்திலே அவனுடைய நாமம் எழுதப்பட்டதோ அவனமாய் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு தான தர்மங்களையும் நன்மையான காரியங்களையும் தேவன் நினைத்து தம்முடைய ஜீவ புத்தகத்திலே உங்களுடைய நாமங்களை எழுதி ஆசீர்வதிப்பார். அன்பானவர்களே, ஒப்பு கொடுப்போம். இந்த நாளிலே முற்றுமாய் எங்களை ஒப்பு கொடுப்போம். எங்களை நேசிக்கிற அன்பு தகப்பனே, இந்த வேளையில ஆண்டவரே, இந்த சத்தியத்தை கேட்ட வசனத்தை கேட்ட உம்முடைய பிள்ளைகளுக்காய் துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, அன்று மரியாள் செய்த அந்த நற்கிரியைகள் இந்த உலகமெங்கும் இந்த சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும் என்று சொன்னது போல கர்த்தாவே, அவர்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே எழுதப்படும்படியாய் ஜெபிக்கிறேன், செய்யப்படும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க கர்த்தாவே. உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே வார்த்தையை தியானிக்க ஒவ்வொருவருக்கும் நேரம் கொடுங்க ஐயா, தருணம் கொடுங்க, வாஞ்சியை கொடுங்க. விதமாய் அந்த மரியாள் உம்முடைய இயேசு கிறிஸ்துவின் பாதத்தரிலே அமர்ந்திருந்து கற்றுக்கொண்டாளோ அவனமாய் உம்முடைய சமூகத்திலே அமர்ந்து கற்றுக்கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்க. கேட்கிற ஒவ்வொருவருக்கும் கிருபை கொடுங்க ஐயா. அதே போல ஆராதித்து ஜபித்து ஆண்டவரே காரியங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக எவ்விதமாய் அந்த சகோதரிகள் ஆண்டவரே லாசருவை உயிரோடு பெற்றுக்கொண்டார்களோ அதே போல ஆண்டவரே இவருடைய வாழ்க்கையிலே என்னென்ன காரியம் தோல்வியாய் காணப்படுகிறதோ, என்னென்ன காரியம் ஆண்டவரே மரணம் போல சூழ்நிலைகள் வருகிறதோ எல்லாவற்றிலும் ஜெயத்தையும் ஆண்டவரே பலனையும் கிருபையும் பெற்றுக்கொள்ள, வெற்றியையும் பெற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் கூட இருந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாய் ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதிங்க சுவாமி. கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வாதங்களையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் இயேசுவின் உயிர்த்தெழுந்த நாமத்தில் பெற்றுக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். நன்றி சிஸ்டர் இருந்தது. இன்றைய நாளே நித்திய வெளிச்ச நிகழ்ச்சியிலே கர்த்தருடைய பாதத்தை அந்த நிகழ்ச்சியை தொகுத்து மிக அழகாக ஆசீர்வாதமாக வேதாம ரீதியிலே வேதாம வார்த்தைகளை செய்து கொடுத்தீர்கள். மிகவும் ஆசீர்வாதம் வந்தது. கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் கைட்டு செய்யும் சகல காரியங்களையும் தேவன் ஆசைத்து உங்களுக்கு தேவன் இரட்டிப்பான சத்துவத்தையும் பிறத்தை ஞானத்தை தந்து கரும்பெடுத்து வழிநடத்துவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேங்க்யூ பாஸ்டர், தேங்க்யூ. காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. இதுவரை நேரம் செய்து கொண்டு சிஸ்டர் இருந்தது ஒஷாவா, கனடா. தொடர்ந்து